என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய யெகோவா தேவனே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்திலே பெரிதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய யாவே தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமைக்காகவும் இந்த நாளிலே தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நாம் இந்த நாளிலே ஒன்று சேர்ந்து தேவனுடைய வசனங்களை படிக்கவும் தியானிக்கவும் ஆராய்ந்து பார்க்கும் தேவன் கிருபை அளித்துள்ளார். அவருக்கு கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியால் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். ஏன்னா இப்போ இந்த பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறப்ப செய்திகளில் இப்போ சமீப நாட்களாக ஒரு 2 வாரமாக எதை குறித்ததான ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம். இஸ்ரேல் ஈரான். ஆனால் பைபிளில் இந்த 2வது யுகம், அதாவது 2வது உலகம், இப்போது இருக்கிற இந்த பொல்லாத உலகம் யுகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மணவாளன், அவருக்கு மணவாட்டியா ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணுறாரு. அந்த செலெக்ஷன் தான் இந்த இப்போ நம்ம அந்த காலப்பகுதியில் தான் நம்ம வாழ்றோம். அப்படி இருக்கப்ப இதனுடைய ஆரம்பம் எதில் ஸ்டார்ட் ஆனிச்சு? திருச்சபைக்கு ஆரம்பம் அஸ்திபார கற்கள் அப்போஸ்தலர்கள், அவர்கள் மீது தான் நம்ம கட்டப்பட்டு வருகிறோம், இசைவாக கட்டப்பட்டு வருகிறோம். இதுக்கு இயேசு கிறிஸ்து தலைக்கு மூளைக்கு தலைக்கெல்லாம், தலைக்கு மூளைக்கலாம், மூளைக்கு தலைக்கு. இப்போ இந்த யுகம் எப்படி அழியும், இந்த உலகம் எப்படி அழியும் அப்படின்னா, 2 பேர்கள் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, வாசிக்க வேண்டாம். அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தால் அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது இப்போது இருக்கிற உலகம் அப்படின்னு சொல்லாம இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வானங்கள் அப்படின்னா என்ன, பூமி அப்படின்னா என்ன? இப்போ பூமி ஒரு சந்ததி வருகிறது, மறு சந்ததி போகிறது, பூமியை என்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. அப்படின்னா பூமி அழிஞ்சிருமா அப்படின்னா பூமி அழியாது. பூமியில் உள்ள ஜனங்கள், அமைப்புகள் அழிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோம், இதுதான் கரெக்ட் அப்படின்னு எப்படி இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இதுதான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சபைக்குள்ள இருக்கிறதுனால ஹவு டு ஸ்டடி பைபிள், வேதாகமத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, வேதாகமத்தில் எப்படிலாம் சொல்லியிருக்கு, வேதத்தில் ஆரம்பத்தில் எப்படிலாம் சொல்லியிருக்கு, சிருஷ்டிப்பை பற்றி சொல்லியிருக்கு, அடுத்தது வரலாறு சொல்லியிருக்கு. ஏன்னா இன்றைய செய்தி நாளைய வரலாறு. ஏன்னா இப்போ மோசையெல்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு, உலக வரலாறுல வரலாம் வராது மோசை. இது மாதிரி தாவீது, இது மாதிரி அநேக சரித்திரங்கள், வரலாறு பைபிள் சொல்லுது. அப்போ படைப்பு, சிருஷ்டிப்பு, வரலாறு, அப்புறம் பைபிள் சொல்லுது உபதேசங்கள், அப்புறம் அதான் எதிர்காலம் அப்படின்னாவே தீர்க்க தரிசனம், அப்புறம் ஓமைகள், அப்புறம் நிழல் பொருள். அப்ப இது எல்லாத்தையும் சொல்றதுதான் பைபிள். இந்த பைபிளை படிக்கிறது சாதாரணமா எல்லாம் படிச்சுட்டு போயிடலாம். ஆனா அதை வியாக்கியானம் பண்றது ஒருத்தவங்க ஒரு விதமா வியாக்கியானம் பண்றாங்க. அதனால இந்த பைபிள் ரொம்ப படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சகோதரர்களுடைய ஒரு பட்டயம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சப்ஜெக்ட் எடுத்தார். பட்டயம். இந்த வசனத்தை கூட நம்ம படிச்சிருப்போம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 6:14. எரேமியா 6:14. எரேமியா 6:14 வாசிங்க.
இந்த வசனம் எந்த காலத்துக்கு உரிய ஒரு வசனம் அப்படின்னா, இன்னைக்கு ஐநா சபையில வந்து எத்தனை நாடுகள் உறுப்பினர் அந்த நாட்டில் ஐக்கியமா இருக்கு? ஏறக்குறைய 150க்கு மேல இருக்கும் ஐநா சபை. அதுல எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சண்டை வரப்ப, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை வந்துச்சுல இஸ்ரேலுக்கும் வேற இது, இப்போ ஈரான் இதுக்கு முன்னாடி வேற, அது மாதிரி காலத்துக்கும் பிரச்சனைகள் சண்டைகள் வருது. சண்டைகள் போட்ட பிறகு முடிச்ச பிறகு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சமாதானம் உடனும். அப்ப இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறனால இதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணோமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது யுத்தங்கள், ஏதோ பஞ்சம், இது கொள்ளை நோய் வந்துச்சு, அதுவும் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதுல நம்ம எல்லாம் ஒரு மாதிரி மனதளவில் சோர்ந்து போயிட்டோம். அப்ப இந்த யுத்தங்கள் அப்படின்னா இந்த நம்ம இந்தியாவில் நம்ம அட்டன் பண்ணதில்லை, அதனால அதனுடைய வலி அதனுடைய வேதனை என்னன்னு நமக்கு தெரியல. அதே இஸ்ரேலில் இருக்கிறவங்க அல்லது இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள், அமெரிக்கா, இந்த மாதிரி யுத்தங்களை வந்து போர் போர் நிமித்தமாக அந்த அழிவை கண்ணால் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு அதனுடைய வலி வேதனை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ சமாதானம் என்று சொல்லி சமாதானம் சொல்லி மேற்பூச்சா பூசுறாங்க. இதில் எல்லாம் முடிச்சுட்டு சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டு இனிமேலாவது நம்ம சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும் சொல்கிறாங்க. அது நீடிக்க முடிஞ்சா? ஏன் முடியல அப்படின்னா, ஏன் முடியல? சமாதான பிரபு அப்படிங்கிறவரு ஒருத்தர் வரணும். அவர் வந்தாதான் சமாதானமே நிலைத்து. சரி, சமாதான பிரபு அப்படிங்கிறது யாரு? ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன், வாசிக்க வேண்டாம் படிச்ச வசனம் தான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்ப சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து வந்தாதான் இந்த பூமியில சமாதானம் இருக்கும். சரி, இயேசு கிறிஸ்து வந்தா தானே சமாதானம் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல. இப்போ முதலாம் வருகையில அவர் இந்த சமாதானத்தை குறித்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, லூக்கா 22:38, ஒருத்தவங்க இந்த வசனம் வாசிங்க, ஒருத்தவங்க மத்தேயு 10:34. லூக்கா 22:38. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். மத்தேயு 10:34. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். சரி, சமாதான பிரபு அப்படின்னு ஏசாயா 9:6 சொல்லியிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்புவோம். இந்த பட்டயம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சகோதரர்களுடைய தலைப்பில் பேசுறப்ப இந்த பட்டயம் எதை குறித்து சொல்றாரு? பட்டயம் இது Ebrேயர் 4:12 படிச்சிருப்போம்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப எது பட்டயம்? 2 பட்டயம்னா என்ன? பழைய ஏற்பாடு இந்த சொல்றவனையும் வெட்டும், கேட்கறவனையும் வெட்டும், அது ஓகே. இருபுறம் கருக்குள்ளே பட்டயம் ஓகே. ஆனா பட்டயம் அப்படின்னா எத்தனை? 2 பட்டயம். 2 பட்டயங்கிறது என்ன? பழைய ஏற்பாடு, புதிய 2 பட்டயம். அப்ப சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று சொல்ல அவர் பட்டயத்தை அனுப்ப வந்தார். அப்ப என்னன்னா, இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை இயேசு கிறிஸ்து வந்து முதலாம் வருகையில சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப பழைய ஏற்பாடை மட்டும் படிச்சுக்கிட்டே ஒரு குரூப் போறாங்க அப்படின்னா அது எந்த நாடு, எந்த ஜனங்கள்? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க பழைய ஏற்பாடு மட்டும்தான் படிக்கிறாங்களா அப்படின்னா அதுலயும் ஒரு சில பேர் 5 மட்டும் படிக்கிறாங்க. அந்த 5 தான் தோறாங்க. அப்ப இஸ்ரேல்ல தோராவை படிக்கிற யூதர்களும் இருக்கிறாங்க, பழைய ஏற்பாடை படிக்கிற யூதர்களும் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் சேர்ந்து படிக்கிற கிறிஸ்தவர்களும் இஸ்ரேல்ல இருக்காங்களா இல்லையா? ஜூஸ் ஸ்டடி பைபிள் அப்படின்னு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல எனக்கு ஒரு பைபிள் கிடைச்சிச்சு. அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள்ல நியூ டெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. அப்ப ஜூஸ்னா என்ன? யூதர்கள். அப்ப யூதர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 சேர்த்து படிக்கிற மாதிரியும் அந்த நாட்டுல இருக்குது. ஆனா அவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இன்னமும் அவங்க இயேசுவோட முதலாம் வருகையை ஏத்துக்கல. ஆனா அவங்க கடவுள் அப்படிங்கிற விஷயத்துல யார? யாவே அதுல கான்பிடண்டா இருக்காங்க.
சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் கூட அவங்களுக்கு வந்து அந்த வெப்பன்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் யூதர்களுக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக யார் இருப்பா? யாவே தேவன் தான் இருப்பார். உண்மையான யெகோவாவோட சாட்சியே யாரு? இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும். இயேசு கிறிஸ்து சொல்றாருல, நான் என்னை குறித்து பிதாவை குறித்து நான் சாட்சி சொல்றேன்னு இயேசு சொல்றாரு. பிதாவை இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றாரு. அப்ப இவருடைய விட்னஸ் இவருடைய விட்னஸ் இவர். ஆனா யூதர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் யாவே தேவன் தான் கடவுள் அப்படிங்கிறதுல அவங்க என்ன விட்னஸா இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இந்த ஃபியூச்சர்ல ஒரு இந்த யுகம், இந்த உலகம் வந்து ஒரு நாள் என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? எப்படி அழிய போகுது? சரி, இந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. கர்த்தருடைய நாள், டே ஆஃப் லார்ட். டே ஆஃப் லார்டா அப்படி சொல்லாமா? லார்ட் ஆஃப் டே, கர்த்தருடைய நாள், டே ஆஃப் லார்ட். அந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த சப்ஜெக்டோட கண்டினியூ சப்ஜெக்ட் தான். இப்போ அதில் கடைசியாக எந்த வசனத்தை சொல்லி நம்ம முடித்தோம் அப்படின்னா, யோபு 19:25 வாசிக்கலாம். யோபு 19:25. இது யாரை பத்தின வசனம்? எப்ப நிகழக்கூடிய ஒரு உண்மையை இந்த வசனம் சொல்லு. 1000 வருட ரிசர்ச். கரெக்ட் கரெக்ட். 1000 வருட ரிசர்ச். கரெக்ட். 1000 வருட ரிசர்ச்னா என்ன? கிறிஸ்துவின் நாள். கிறிஸ்துவின் நாள்னா என்ன? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்ப கடைசி நாள் அப்படிங்கறதுனால எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க? இப்ப இருக்கிறது சொல்ற மாதிரி 24 hours one day அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசி நாள் என்ன? 24 hours one day. ரெண்டாவது கடைசி நாள்னு சொல்லி எதோட கடைசி நாள்? எதோட கடைசி நாள்? இப்ப பட்டயம்னு சொன்ன உடனே அது லிட்டரலா பட்டயம் இல்ல, அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்றோம்ல. ஏன் 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 கரெக்டா சொல்லிட்டோம்? கரெக்ட் தானே? அது பட்டயம்னா பைபிள் தானே பட்டயம். ஏன் எப்படி கரெக்டா சொன்னோம்? ஏசியா 34:16 நம்மளுக்கு நிறைய அந்த பரிச்சயமான வசனம். என்ன ஏசியா 34:16? யெகோவாவுடைய புஸ்தகத்தை தேடி வாசிங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான். ஆவிக்குரிய விஷயத்த நம்ம ஏதோ லிட்டரலா சொல்லிட்டோம்னா அது மீனிங் தப்பாயிடும். இந்த மீனிங் தப்பாறனால தான் இன்னைக்கு எத்தனை விதமான உபதேசங்கள் சபைகள் பிரிஞ்சு இருக்குது. ஏன் அப்படின்னா பைபிள் படிக்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். யாருக்கு புரியும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே நல்ல மெய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆடுன்னா ஆடை பத்தி சொல்றாரா? இல்ல, சீசர்கள், அப்போஸ்தலர்கள். நான் சொல்றது சீசர்களாய் இருக்க அழைக்கப்பட்ட அவங்களுக்கு புரிஞ்சிடும், மற்றவங்களுக்கு ஏன்? அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருப்பாங்க. இது திருத்துவம் அந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா டாக்டரின் எல்லா சப்ஜெக்டுக்கும் இந்த வசனம் பொருள். செகண்ட் கம்மியா இருக்கட்டும், கிங்டமா இருக்கட்டும், அவருடைய ராஜ்யம் எல்லாமே அந்த வசனம் உள்ள போகுது. ஆனா ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்லை. ஏன்? அப்ப எல்லாத்துக்கும் அந்த வசனம் பொருந்துது. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும். அப்ப யோபு 19:25 பார்க்கிறோம் இல்லையா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். கடைசி நாள் அப்படின்னு என்ன சொல்றது? இப்போது இருக்கிற இந்த உலகம் அந்த அழியக்கூடிய அந்த கடைசி நாள்ல அவர் நிற்பாரு. அப்படி ஒரு யோசனை வருதா இல்லையா? இப்போ ஏன்னா கடைசி நாள் அப்படின்னா என்ன? இப்ப இருக்கிற 2வது உலகம், அதுல கிளியரா? அது கிளியரா? அப்ப அந்த 2வது உலகத்தோட கடைசி நாள், இப்ப நாளைக்கு தான் கடைசி நாள்னா கடைசி நாள்ல நாளைக்கு அவர் பூமியின் மேல அப்படி நிற்பாருன்னா உங்க சிந்தனைக்கு எப்படி வருது? 24 hours அப்படி பூமியில நிற்பாருன்னா பூமி இப்படி ரவுண்டா இருக்கு, பூமிக்கு மேல இப்படி நிற்கிறாரு, அப்படிதானே சிந்தனை வருது? அப்ப
அப்படித்தானே? பூமியின் மேல் நிற்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்ல எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. பூமியின் மேல் நிற்பார் அப்படின்னா பூமி ரவுண்டா இருப்பா, அது ஒரு பந்து, அது ஒரு வாலிபால் மாதிரி வச்சுக்கோங்க, வாலிபால் பேஸ்கெட் பால் மாதிரி வச்சுக்கோங்க, ஃபுட்பால் மாதிரி, அது பூமி. அதுல வந்து 7 எத்தனை கான்டினென்ட், 7 கண்டங்கள், ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, இப்படி 7 கான்டினென்ட் கண்டங்கள். அதுவும் நிலப்பகுதி எத்தனை? 29 25, கால் பங்கு தான். 75% நீர் தான். அதுல ஒரு கான்டினென்ட் வந்து ஐஸ் கட்டியாவே இருக்குதான். எது? அதுலயும் இன்னைக்கு நமக்கு இரவு பகல் இருக்கு, இரவுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால நம்ம தூங்குறோம். ஒரு சில நாட்டுல இரவே இல்லையா. அது எந்த நாடு? நார்வேவா, பிரிட்டனா, ஏதோ ஒரு நாட்டுல இரவே வராதாங்க. அப்படியும் ஒரு 5 நாடுகள் இருக்கான். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம மாம்சிக பிரகாரமா தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கடைசி நாள் அப்படின்னா இந்த உலகம் வந்து அழியக்கூடிய அந்த நாள். இப்ப நாளைக்கு தானே, நாளைக்கு அவர் வந்து பூமியில் அப்படின்னு இருப்பாரு. இதெல்லாம் மாம்சத்தினுடைய சிந்தனை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பாக்குறப்ப 6 நாள் படைச்சிட்டாரு, 7ஆம் நாள் போயிருக்கு. 6 நாளும் படைச்ச பிறகு என்ன சொல்றாரு? சாயங்காலம் விடியற்காலை முதல் நாள் ஆயிற்று, சாயங்காலம் விடியற்கிழமை 2ஆம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமாய் 3ஆம் நாள் ஆயிற்று, இப்படியே சொல்றாருல. ஆனா 7வது நாளை குறித்து சொல்றப்ப என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை சொன்னாரா? சொல்லவே. ஏன் இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி தியானம் பண்ணி பாருங்கன்னு சொன்னல, பாத்தீங்களா? எல்லாத்தையும் சொல்றப்ப சாயங்காலம் விடியற் காலமாயி 1ஆம் நாள் ஆயிற்று, இது தேவன் இதை நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், தேவன் நல்லது என்று கண்டார்னு வரும். ஆனா ஓய்வு நாளை குறித்து சொல்றப்ப அந்த வார்த்தை வருமா? ஏன் அப்படின்னா, இந்த ஓய்வு நாளை குறித்து இயேசு கிறிஸ்து எப்படி முதலாம் அறிக்கையில சொல்லியிருக்காங்கன்னா, அவர் செஞ்ச மிராக்கள் அற்புதங்கள் எல்லாம் முதலாம் அறிக்கையில ஓய்வு நாள்ல தான். ஏன் ஏன் ஓய்வு நாளா போச்சு? சரி, ஓய்வு நாள்ல என்ன, ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமை? சரி, ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா? ஓய்வு நாள் அப்படின்னா என்னன்னா, 6 நாள் முடிஞ்சிருச்சுன்னா 7ஆவது நாள் ஓய்வு நாள். அது சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த ஓய்வு நாள் அப்படின்னா என்ன? ஓய்வு நாள். இப்ப கடைசி நாள் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப கடைசி நாள் அப்படின்னா இப்ப 6 + 1 7. சிருஷ்டிப்புல 6 நாட்கள் படிக்கிறார். 6 நாள் படிக்கிறாரா? முதல் நாள் வெளிச்சம் படிக்கிறாரு. ஆனா சூரியனை படிச்சது 4ஆவது நாள். எப்படி சூரியன் இல்லாம வெளிச்சம் வந்தது? வெளிச்சமே சூரியன்ல இருந்து தான் வரும். அது லாஜிக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப முதல் நாள் வெளிச்சத்தை படிச்சிட்டாரு, 4ஆவது நாள் சூரியன் சந்திரனை படிக்கிறாருன்னா வெளிச்சம் எப்படி வந்தது? இதனால படிக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க? பைபிள் வந்து ஒரு குழப்புற மாதிரி ஒரு புஸ்தகம், அதனால அது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? விசுவாசத்தை விட்டு போயிடுறாங்க. யாரு? மற்ற மதத்தவர்கள். அதை கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க படிச்ச மாதிரி அவங்க ஒரு விளக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த 6 நாள் படிக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தாரு அப்படின்னா, ஓய்ந்து இருந்தாருன்னா எப்படி? ஓய்ந்து இருந்தாரு அப்படின்னு படைப்புல ஓய்ந்திருந்தார். கரெக்ட். படைப்புல சிருஷ்டிப்புல ஓய்ந்திருந்தார். சிருஷ்டிப்புல ஓய்ந்திருந்தார் அப்படிதானே அர்த்தம்? அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவும் சிருஷ்டிக்கல, அப்படிதானே? சரி, 6 நாள் படிக்கிறாருன்னா எப்படி 24 hours ஒன் டேவா? 6 நாளும் படிச்சுட்டாரா? 24 hours ஒன் டேன்னு படிச்சுட்டாரா? எப்படி? இது எனக்கு புரியல. எல்லாம் 24 hours ஒன் டே, 24 hours ஒன் டே. கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார்னா கடைசி நாள். இது ஒரு நூல்ல ஒரு நாள்ல கடைசி நாள், நாளைக்கு உலகம் அழியும், நாளைக்கு தான் கடைசி நாள், பூமியின் மேல் நிற்பார், இப்படியே நினைக்கிறாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே அவர் செஞ்ச அற்புதங்கள் தான் இப்போ செய்யறாரு, ஓய்வு நாள்ல செய்யறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:16-17. கொலோசியர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகளில் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது.
அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. ஒருவனும் உங்களை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டைன்னா என்ன? அலட்சியமா அல்ல அசட்டையா? அசட்டை என்ன மீனிங்? அசட்டை அது கேர்லெஸ்ஸா? கேர்லெஸ் சொல்லலாமா? அசட்டை கேர்லெஸ். ஏன்னா அதை வந்து ரொம்ப கவனமா அதை பார்க்கணுமா. எது? மாதப்பிறப்பு, ஓய்வு நாட்கள், அப்புறம் பண்டிகை. அப்ப பழைய பாட்டுல இந்த ஓய்வு நாள் அப்படிங்கறத கடைபிடிச்சாங்கல்ல, மோசே காலத்துல கடைபிடிச்சாங்களா? கடைபிடிச்சாங்கல்ல ஓய்வு நாள். அப்ப இந்த இடத்துல ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லாம ஓய்வு நாட்கள்னு சொல்லியிருக்கு. ஏன் சொல்லியிருக்கு? நீங்க படிச்சிருக்கீங்களா? யாராவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்மூடித்தனமா அதை ஏற்றுக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. அதுதான் கரெக்டு அல்லது அதுதான் தப்புன்னு சொல்றதுக்கும் நம்மளுக்கு அதிகாரமோ எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு டைம் அதை நோட்ஸ் எடுத்து அந்த வசனத்தை வச்சு படிச்சு பாருங்க. அது கரெக்டா வருதா, அது பொருத்தமா வருதா, அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா, அது ஆதாரபூர்வமா இருக்குதா, அதை கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல ஓய்வு நாட்கள், ஏன் ஓய்வு நாட்கள்னு சொல்லி ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கலாம்ல. இதை குறித்து இந்த சப்ஜெக்ட் எடுத்த சகோதரர்கிட்டே நம்ம கேட்கலாம். யார் எடுத்தாங்க இந்த சப்ஜெக்ட்லாம்? எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்ல எடுப்பாங்க. யார் எடுத்தாங்க? தீபம்ன்றது எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சரிண்ணா, நேரம் கிடைக்கிறப்ப இந்த இடத்துல ஓய்வு நாள் அப்படின்னு இல்லாம ஓய்வு நாட்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது ஓய்வு நாட்கள், நாள் வேற நாட்கள் வேற. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டுல கொண்டாடின பண்டிகைகள், இந்த மாத பிறப்பு, அப்புறம் என்ன இந்த ஓய்வு நாள், இது எல்லாமே வருங்காலத்துக்கு அது நிழல். அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றியது. அப்ப இதனாலதான் இயேசு இதை குறித்ததான விளக்கங்களை படிச்சு பாருங்க. வசனம் எப்படி சொல்லுது, எதை சொல்லுது அப்படிங்கிறத படிச்சு பாருங்க. இப்ப அதுல சொல்லப்பட்ட சில ஒரு வார்த்தையை தான் உங்க பார்வையில முன் வைக்கிறேன். இப்ப பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்ல போனா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த சப்ஜெக்ட் ஓய்வு நாள் அப்படின்னு எடுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த இரண்டாம் வருகை பத்தி சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கறது தான் அதை பத்தின மகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும், பரிசோதிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நானும் அவங்க சொல்றாங்கன்னு ஏற்றுக்க கூடாது. நம்ம ஒரு டைம் செக் பண்ணணும் எந்த வசனத்தை எடுத்தாலும். உதாரணத்துக்கு மத்திய 24 அப்படின்னாவே நமக்கு அந்த வசனம் எதை பற்றி சொல்லுது? மத்திய 24 இரண்டாம் வருகை பற்றி சொல்லுது. தேவாலயத்தினுடைய அழிவு, எந்த தேவாலயம்? ரெண்டு விஷயத்த சொல்லுது. இரண்டாம் வருகையை பற்றி சொல்லுது, இன்னொன்னு தேவாலயம். அது அழிக்கப்பட்டு போச்சா? கிபி 70 கீத்திராயன் காலத்துல தரமட்டமாயிடுச்சு. அதனாலதான் அதெல்லாம் சொல்லிட்டு பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில், அந்த பின்புங்கிற வார்த்தை வரும் 3வது வசனம். பின்பு அந்த டாபிக்கை பத்தி பேசி அந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. அந்த எருசலேம் தேவாலயம் பத்தின, ஏன்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இவங்க எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு 3வது வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறார்? பின்பு. அந்த வசனம் வாசியம் மத்திய 24:3. அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து எப்பொழுது சம்பவிக்கும்? உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்ப கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது தலைப்பு. ஆனா இரண்டாம் வருகை பத்தி நம்ம பார்க்கறோம்னா தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவோட வருகை பத்தி சொல்லிட்டு கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கிறிஸ்துவின் நாள் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை. கிறிஸ்துவனுடைய வருகை அப்படின்னா என்ன? கிறிஸ்துவின் நாள், கர்த்தருடைய நாள், யெகோவாவோட நாள் தான். எல்லாமே யெகோவாவோட நாள் தான். அந்த யெகோவாவோட நாளை தான் கிறிஸ்து கையில கொடுத்திருக்காரு. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே தான் நியமித்த மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூமியை நியாயந்திருப்பார். எப்படி 24 வருஷம் ஒன்றேவா? இல்ல. அதுக்கு வசனம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுது? 1000 வருட அரசாட்சி வசனம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா? அப்ப 1000 வருடத்தை நம்ம பொருத்தி பார்க்கறோம்னா எதுக்கு எதை பொருத்தி பார்க்கணும்? 2 பேர் 3:8 கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப கர்த்தருடைய நாள்னா என்னன்னு பாக்குறப்ப 8வது வசனத்திலே சொல்றாரு, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள். இந்த 1000த்தை எது கூட கம்பேர் பண்ணி பாக்குறது? யாரு கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்?
நமக்கு மனிதர்களுக்கு அப்ப நமக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள். சரி, இது கரெக்டா அப்படின்னு உறுதிப்படுத்த முடியுமா? இது கரெக்ட், என்ன வசனம் சொல்லுது கரெக்ட், ஆனா கரெக்ட் மாறி போகுது, ஆனா கரெக்ட் ஏத்துக்கிற மாதிரி ஒரு 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 விசுவாசம் ஸ்ட்ராங்கா இல்ல. சங்கீதத்துல வசனம் இருக்கு, ஆனா உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இததான் தேவனுடைய திட்டத்துல அவர் ஆரம்பத்திலே இதெல்லாம் படிச்சு படிச்சு சொல்லிட்டு வர. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 46:10 வாசிக்கலாம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஓகே, அறிவிக்கிறவர் யாரு? யெகோவா தேவன். என்ன அறிவிக்கிறாரு? அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு. அந்தம் அப்படின்னா என்ன? அந்தம் அப்படின்னா என்ன? அந்தம்னா என்ன? முடிவு. அப்ப எண்டுன்னு சொல்லலாம், அல்லது கடைசின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப அந்தம்னா கடைசி, ஆதினா முதல், அதான் ஃபர்ஸ்ட், முதல், ஆரம்பம். அப்ப அந்தத்தில் உள்ளவர்களை கடைசியில இருக்கிறத ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன்னு சொல்றாரு. அதே மாதிரி பாக்குறப்ப இந்த வசனம் நமக்கு எப்படி சொல்லுது அப்படின்னா, இததான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. தேவன் யாரை படைச்சாரு? ஆதாம படைச்சிட்டு, ஆதாம் மேல படைச்சிட்டு என்ன சொல்றாரு? நீ புசிக்கும் நாளிலே நிறைய பேர் பைபிளை படிக்கிறாங்க, மற்ற மதத்தவர்கள். இந்த வசனம் எல்லாமே முரண்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு பைபிள் பொய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா 4வது நாள் சூரியன் சந்திரனை படைக்கிறாரு, வெளிச்சம் எப்படியா வந்தது? முதல் நாள் தெரியல. அடுத்தது நீ புசிக்கும் நாள்லே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆதாம் புசிக்கிற அந்த நாள்ல இறந்தாரா? இல்ல. அவர் படைக்கப்பட்டதுல இருந்து எந்த நாள் சாப்பிட்டாருன்னு தெரியலையே. பைபிள் வசனம் எவிடன்ஸ், படைக்கப்பட்டாரு, மண்ணில இருந்து படைச்சாரு. படைத்ததுல இருந்து இந்த கனியை எடுத்து சாப்பிட்டாரு, அது எந்த நாள்? இப்ப ஜூன் மாசம், மே மாசம், ஜனவரி மாசம் சொல்றோம். அப்ப இப்ப எந்த நாள் சாப்பிட்டாருன்னு பைபிள் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கா? இல்ல. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? உறுதியா சொல்றாரு, நீ புசிக்கும் நாள்ல செத்துருவ. புசிக்கும் அப்படின்னா இத தேவனுடைய திட்டத்துல பொருத்தி பார்க்கறப்ப, தேவனுடைய திட்டம் அப்படின்னு என்ன? இந்த பைபிள் தான் தேவனுடைய திட்டத்தை சொல்லுது. இந்த திட்டத்தை விலக்கி சொல்றதுதான் கவனியா. இந்த திட்டத்தை பைபிள் என்ன? கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தை விலக்கி சொல்றதுதான் இது என்ன? யுகங்களை பற்றிய தெய்வீக ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேரு, தேவனுடைய தெய்வீக திட்டம், வெற்றிப்பின் திட்டம். இந்த திட்டத்தை இது போட்டது, இதை வெளியிட்டதெல்லாம் யாரு? இந்த மேப்பை போட்டது யாரு? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரு? ரசல்னா அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? என்எச் பார்பர் இந்த மேப்பை போட்டாரு, ஆனா ஃபுல்ஃபில் பண்ணல, விளக்கம் கொடுக்க தெரியல. சில விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு, சில விஷயத்த முழுமையா அவரால் இது பண்ண முடியல. ரசல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவர் பைபிளை ஆர்வமா படிக்கிறப்ப நரகங்கிற சப்ஜெக்ட், மீட்கும் பொருள் அப்படிங்கிற சப்ஜெக்ட், இதெல்லாம் ஆர்வமா அவர் படிக்கதான் அவர் விளக்கம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டார். இதுதான் தேவனுடைய திட்டம். ஏன்னா இந்த சார்ட் ஆஃப் ஜீசஸ் காலப்போக்கில் ஒருத்தவங்க ஒரு மாத்திக்கிறாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல இதுல ஒரு டிஎஸ்பி வருமா, அவரு ஒரு மேப் போட்டிருக்காரு. அவர் பந்து மாதிரி ஒரு மேப் போடுறாரு. நீங்க சப்ஜெக்ட் யூடியூப்ல பாருங்க. இப்படி வராது, இப்படி ஒரு பந்து, 3 பந்து மாதிரி இருக்கு, ஃபுட்பால் பந்து, செல்போன்ல இருக்கு. அவர் ஒரு விதத்துல போடுறாரு, அவர் ஒரு மேப். அந்த மேப் இப்படி முடிஞ்சு அடுத்தது தொடங்குது, அடுத்தது முடிஞ்சு அடுத்தது தொடங்குது, அப்படி முடிஞ்சு அடுத்தது தொடங்குது. ஆனா இதெல்லாம் எப்படி? ஒண்ணு முடிகிறது,
இப்போ நம்ம வாட்சல்ல யோகு கடைசி நாள் அப்படின்னா இந்த இரண்டாவது உலகம் அந்த அழியுது, அந்த கடைசி நாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கடைசி நாள்னா நீங்க நினைக்கிற மாதிரி 24 hours ஒன் டே கிடையாது. இதுதான் ஓவர்லாப்பிங் பீரியடு. ஒண்ணு முடியறதுக்கு முன்னாடியே இன்னொன்னு ஸ்டார்ட் ஆயிரும். இத வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்த முடியுமா? உறுதியா சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன் இல்லையா, ஓவர்லாப்பிங் பீரியட்னா என்ன? ஒண்ணு முடிய போகுது, முடியறதுக்கு முன்னாடியே அடுத்தது ஸ்டார்ட் ஆயிரும், உள்ள வந்துருமா? இப்ப சொல்றீங்க கரெக்டா சொன்னீங்க, ஆனா வசனம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுதான் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டே சொல்றாரு. இப்ப அந்த வசனத்தை பார்த்தலாம். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாகும் அப்படின்னா இதை தேவனுடைய திட்டத்துல தேவன் கொடுத்த வசனத்துல பொருத்தி பாருங்க. எந்த வசனத்தை பொறுத்துறது தெரியல. 2 பேர் 3:8 சொல்றாரு, சங்கீதம் 90:4 சொல்றாரு, உங்க பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் ராட்சாமம் போல அப்படிங்கிற. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. அப்பனா யெகோவாவுடைய தேவனுடைய திட்டத்துல அவருக்கு பொருத்தி பார்க்கறப்ப அவர் சொன்ன பிரகாரம் ஆதாம் அந்த நாள்ல மரிச்சிட்டார். ஏன்னா 1000 வருஷத்தை யாருக்கு கம்பேர் பண்றோம்? நமக்கு. இதெல்லாம் 1000 வருட அரசாட்சின்னு சொல்றோம். ஒரு நாள் வருட அரசாட்சின்னு எங்க இருக்கு? ஒரு நாள் பூமியை நியாயத்திற்பார்த்து எங்க இருக்கு? 1000 வருட அரசாட்சி யாருக்கு? நமக்கு. அப்படின்னா 1000த்துல ஆதாமோட ஏஜ் அதை லெஸ் பண்ணி பாருங்க. 930 லெஸ் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? அப்ப அவர் சொன்னார்ல, நீ புசிக்கும் நாள், அவருக்கு ஒரு நாள், அது நமக்கு 1000 வருஷம். நமக்கு 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள் வரும். இந்த அடிப்படையில தேவனுடைய திட்டத்துல பொருத்தி பார்க்கிறப்ப அது பொருத்தமா இருக்கா இல்லையா? இது இப்படி பார்த்தாதான் பொருத்தமா இருக்கும். இப்படி பார்க்காம படிச்சீங்கன்னா மற்ற மதத்தவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, என்னப்பா அது நீங்க தான் கடவுள் யாவே தேவன் யெகோவா தேவன் இயேசுவ படைச்சவர் எல்லாம் சொல்றீங்க, ஆனா பைபிளே இப்படி ஏத்துக்கிற மாதிரி இல்லையே, முரண்பாடா இருக்க. புசிக்கிற நாள்ல எப்ப செத்தாரு? இல்ல புசிச்சது எந்த நாள் அதான் சொல்லியிருக்காரு இல்லையே. அப்ப எல்லாம் இதனால என்ன போயிடுறாங்க, விசுவாசத்தை விட்டு வழி விலகி பைபிள் வந்து புரியல, அது கஷ்டமா இருக்கு, அது ஏத்துக்கிற மாதிரி இல்லை, போயிடும். இப்ப தேவனுடைய திட்டத்துல பொருத்தி பார்க்கறப்ப அப்ப 1930 லெஸ் பண்ணா, 930 என்ன? ஆதாமோட ஏஜ், வயசு வாழ்ந்தது, அதை லெஸ் பண்ணா மீதி எவ்வளவு கிடைக்கும்? 70. அந்த 70 தான் இப்ப சொல்றாரு. இப்ப நம்ம பலத்தின் மீதியா 70 80 இவ்வளவுதான் வாழ்வோம். அப்ப 930 ஒரு நூற்றாண்டு வாழ்ந்துருக்காங்க. ஒரு நூற்றாண்டுனா 100 வருடம். எத்தனை? 9 நூற்றாண்டு வாழ்ந்துருக்கு. ஒரு நூற்றாண்டுனா எத்தனை வருடம்? அப்ப 900னா 930னா வாழ முடியுமா? அவர் வாழ்ந்துருக்காரு. மெத்துசலாவுக்கு தான் இருக்கிற வயசு அதிகம், 969. அதனால ஏதோ ஒரு நாட்டுல ஒரு மரத்தோட பேர் மெத்துசலான்னு வச்சிருக்காங்க. கேள்விப்பட்டேன், இது எப்படி தெரியல, விசாரிச்சு பாருங்க. ஒரு மரத்தோட பேர் ட்ரீ, மரம் மெத்துசலான்னு இருக்கு. ரொம்ப வயசான மரம், 3-4 வருஷமா இருக்கு. 3 நாளா இல்ல 1000 வருஷமா? வீட்டுல பாக்குறது தான் இன்ஃபர்மேஷன். எதுக்கு இதை சொல்றேன்னா, கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். ஏன்னா அந்த வசனத்துலதான் அந்த சப்ஜெக்டை முடிச்சோம். அதனாலதான் ஒரு சகோதரர் ஒரு ரொம்ப இது பண்ணி அதை எப்படி அப்படின்னு சொல்லி பண்ணார். அது எப்படி கடைசி நாள்? அப்ப கடைசி நாள் அப்படின்னா இந்த இரண்டாவது உலகத்தோட கடைசி நாள் எடுத்துக்கிட்டா எப்படி அது கரெக்டா வருமா? இப்ப இரண்டாம் வருகை அப்படின்னாலே வரலன்னு சொல்றதுக்கு 3 வசனத்தை சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசிக்க வேண்டாம், அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். என்ன வசனம்? அந்த நாளில் மத்தேயில இருக்கு, மார்க்ல இருக்கு, லூக்கால இருக்கு. ஆனா அந்த வசனம் இரண்டாம் வருகையை பத்தி சொல்லுதா அப்படின்னா அது ஒரு கேள்வி. ஏன்னா அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்கலாம். மத்திய 24 அந்த வசனத்துக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. இல்ல வாசிங்க. இப்போ மத்திய 24 அப்படின்னாவே அது இரண்டாம் வருகையை பத்தி அந்த சாப்டர் சொல்லுதா? அந்த அதிகாரம் மத்திய 24 கேட்கிறேன், அதுலயாவது உறுதியா இருக்கீங்களா? மத்திய 24 இரண்டாம் வருகையை பத்தி சொல்லுதா? ஏன்னா யோவான் 14:3 என்ன சொல்றாரு? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் வந்து என்ன, ஐ வில் ரிட்டர்ன், திரும்பி வந்தவர் மறுபடியும் வருவார் ஒரு டைம். அப்ப அதை நான் மத்திய 24 வருகை அப்படின்னா என்ன, செகண்ட் கமிங் வச்சு சொல்றாரு. உங்களுடைய வருகை உலகத்தில் உங்களுடைய இந்த உலகம் அழியுது அப்படின்னா அது ஏதோ ஒரு நாள் அப்படியே அழிஞ்சு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. இந்த கம்பாரிசனா ஆரம்பத்திலே சொல்றாரு. அந்த ஏசியால வாட்சாங்க அந்தத்தில் உள்ள விலை ஆதி முதற் கொண்டு. நீங்க புசிக்கும் நாள்னு தெரியலையா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். தேவனுடைய திட்டத்துல பொருத்தி பாருங்க. தேவனுடைய பார்வையில நீங்க பாக்குறப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது, புசிக்கும் நாள்ல இறந்துட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு நாள் நமக்கு 1000 வருஷம் போகும். இந்த 1000 மனுஷர்கள்ட்ட தான் கம்பேர் பண்ண முடியும்னு சொல்லி வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல 1000 வருடம் அரசாண்டார்கள். ஓகேவா? அப்ப அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற் கொண்டு சொல்றாரு. யாரு? தேவன் தான் சொல்றாரு, விளக்கியே சொல்றாரு. அதை வசனத்துல ஒப்பிட்டு பார்க்கறப்ப நமக்கு புரிஞ்சிடும். அப்படின்னா இந்த இடத்துல வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அந்த நாளையும். அந்த நாளையும் எந்த நாள்? வானம் பூமி ஒளிந்து போகல, அந்த நாள் நாளிகையும். இரண்டாம் வருகை பத்தி இந்த வசனம் சொல்லுதா? அந்த சாப்டர் இரண்டாம் வருகை பத்தி சொல்லுது. கேள்வி என்ன? அது 24 hours ஒன் டே கிடையாது, அது உறுதி. அதுதான் கிறிஸ்துவோட நாள், அது வருகை, அது நமக்கு 1000 வருடம் அப்படின்னாவே அது என்னது? ஒரு கால பகுதி. நீங்க கடைசி நாள்னா ஏதோ இந்த இரண்டாவது உலகம் கடைசி நாள், அதுல பூமி மேல அப்படி நிற்பாரு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அப்ப 6 நாள் முடியுது. 6 நாள்னா எத்தனை வருடங்கள்? 6000 வருடம். 7வது நாள் கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர். இங்கிலீஷ்ல எப்படி? ரூலரா? ரூலர், ஆளுகை செய்வார். ஏன் ஓய்வு நாள் அற்புதம் செஞ்சார்னா அது வருங்காலத்துக்கு நிழல், அதனுடைய பொருள் கிறிஸ்துவப்பட்டினது. அப்ப ஃபியூச்சர்ல 7வது நாள்ல ஓய்வு நாள்ல கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்து என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அது 24 hours ஒன் டே கிடையாது. இததான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. டேஸ் ஆஃப் நோவா, டேஸ் ஆஃப் சன் ஆஃப் மேன். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். இது 2வது உலகம். ஆனா அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதற்கொண்டு. அப்ப ஆரம்பத்திலே சொல்றாரு, அந்த இதுலயே சொல்றாரு பாருங்க. அப்போது இந்த உலகம் அதுலயே சொல்றாரு, நோவாவின் நாட்களில் நடந்து போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்கள், மனுஷகுமாரனுடைய நாட்கள் எத்தனை டைம் சகோதரி சொன்னாங்க? 10 டைம் சொல்லி சொன்னாங்க. அப்பதான் அது பதியும். மனுஷகுமாரனுடைய நாட்கள் அப்படின்னா என்ன? மனுஷகுமாரனுடைய வருகை. மனுஷகுமாரனுடைய வருகை. அப்ப நாட்கள், டே அப்படிங்கிறதுக்கும் டேஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மனுஷகுமாரனுடைய நாட்கள் இது 24 hours ஒன் டே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி டக்குன்னு மேஜிக் மாதிரி சட்டனா ஏதோ ஒரு நாள்ல அழியும், அவங்க அழிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து வருவாரு 1000 வருடம். அப்படி கிடையாது. வசனம் அப்படி சொல்லல. வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே பொருத்தமா அமையாது. கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பாருன்னா கடைசி நாள்ல அப்படி நிற்பாரு, அப்படி கிடையாது. கடைசி நாள்னா என்ன? 7வது நாள், 7வது 1000 ஆண்டு. கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவர்னு சொல்றாருல. ஆண்டவர்னா அவர் ரூல் பண்றார், அவர் ஆளுகைக்கு வந்துடுவார். ஏன்னா மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை சொல்றாருல. மனுஷகுமாரன் எதுல வராரு? அவர் வரதே ராஜ்யத்துல தான் வராரு. அவர் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு 1 2 3 ஸ்டார்ட், ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படியா? அவர் வந்துட்டு நிறைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சா? இல்லப்பா, கொஞ்சம் நாள் கழிச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படியா? வசனம் அப்படி சொல்லல. அவர் மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதை, அவர் வரதே ராஜ்யத்தில் தான் வராரு. அவர் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ராஜ்யம் அப்படிலாம் இல்லை. அப்படின்னா இந்த 7வது 1000 ஆண்டுங்கிறது ஓய்வு நாள்.
அது கிறிஸ்துவோட நாள், அது கிறிஸ்துவோட 2ஆம் வருகை. அப்ப அவர் என்ன வந்துருவார், பூமியின் மேல் நிற்பார். யோபுலே சொல்லிட்டார். அந்த வசனம் சொல்றார். இப்ப யோபுல படிச்ச அந்த வசனம் புரியுதா? கடைசி நாள் அப்படின்னா என்ன? 6000 வருடம் முடிஞ்சிருச்சுன்னா 7வது 1000 ஆண்டு யார் வந்துருவா? இததான் அப்போஸ்தலர் 3:21 படிச்சோம்ல. அப்போஸ்தலர் 3:21 படிச்சோம். வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளும். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்ப? தீர்க்கதரிசிகளுடைய வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் அப்படின்றதுல, நிறைவேறி தீரும் காலங்கள் அப்படின்னா ஆங்கிலத்துல ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபுல்ஃபில்மெண்ட்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல எந்த பைபிள்லையும் கிடையாது. எப்படி இருக்கு? ரெஸ்டிடியூஷன், மறுசீரமைப்பு. மறுசீரமைக்கிறாரு. அது ஒரு நாள்ல முடியற மாதிரி கிடையாது. இப்ப சமாதானம் சமாதானம் அப்படின்னு சொல்லி இது பண்ண, எங்க சமாதானம்? மனுஷனால சமாதானம் பண்ண முடியுதா? அடுத்த நிமிஷமே அடிச்சுக்கிறாங்க, மறுபடியும் சமாதான உடன்படிக்கையே பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா அவர் வந்துட்டாரு அப்படின்னா எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும், மறுசீரமைப்பு, எல்லாத்தையும் மாற்றணும். மாத்துறதுன்னா என்ன? டக்குன்னு எல்லாத்தையும் அழிச்சுட்டா? ஏன்னா இப்ப நிறைய பேர், ஒரு சில பேர் குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல, எப்படி அழிக்கிறது? நான் வசனம் ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? மத்திய 24 கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ அப்படின்னா எல்லாம் இந்த வசனத்தை படிச்சுட்டு நிறைய பேர் நிறைய புஸ்தகங்கள் போடுறாங்க. எல்லாம் விளக்கம் எப்படி கொடுக்குறாங்க? இயேசுவோட வருகையில கர்ப்பவதிகள் ரொம்ப கஷ்டம், கன்சீவா இருக்கிறாங்க. கர்ப்பவதிகள்னு எதை பத்தி சொல்றாரு? யாரை பத்தி சொல்றாரு? பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறான். அப்ப குழந்தை மாதிரியே இருக்கிறாங்க. ஒண்ணுமே படிக்காம, வசனத்தை தியானிக்காம, நம்ம ஆர்சியை தான் சொல்லிட்டு இருப்போம். ஆர்சி, புரொட்டஸ்டன்ட், சிஎஸ்சி, அவங்க தானே பால் உண்கிறவன். பேசிக்ஸ் அதுவும் அவங்களுக்கு தெரியல. எல்லாம் தேவன் மறைச்சிட்டாரு. குழந்தையாவே இருக்கிறாங்க. இதைதான் சொல்றாரு. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறதுக்கும் ஐயோ. கர்ப்பம்னா கர்ப்பவதிகள் என்ன? குழந்தைகளே உள்ளே இருப்பாங்க, வெளியிலே வரமா? வெளியிலே கர்ப்பவதிகள் என்ன? குழந்தைங்க. குழந்தை எங்க இருக்கும்? வயிற்றுலே தான் இருக்கும். அப்ப அந்த இதெல்லாம் லிட்டரலா நம்ம எடுக்க முடியாது. எடுத்த எல்லாம் என்ன ஆயிடும்? ஏன் அப்படின்னா மத்திய 24 ஒரு வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? அதான் போன இதுல கூட நம்ம படிச்சோம். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். அந்த வசனம் படிச்சு பாருங்க. 29. சத்தமா வாசிங்க. நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். நட்சத்திரங்கள் போதும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுந்தா பூமி தாங்குமா? அப்ப எப்படி? அப்ப இந்த இடத்துல நட்சத்திரம் அப்படின்னா லிட்டரலா எடுக்கவே முடியாது. லிட்டரலா எடுத்தா கரெக்டா அமையாது. இப்ப நட்சத்திரம்னா யாரை சொல்றது? இப்போ ஒண்ணும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ஸ்டார். ஏன் அவருக்கு அவர் பேரு அதுதானே? ஏன் சூப்பர் ஸ்டார்? அப்ப ஏதோ இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க? இதனுடைய பேஸ் எங்க அப்படின்னா எல்லாமே எங்க? பைபிள் தான். இப்ப நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் அப்படின்னா லிட்டரலா எடுக்கக்கூடாது. எடுத்தா எல்லாம் தப்பாயிடும். எப்படி பூமி தாங்கும்? அவ்வளோ பெரிய நட்சத்திரம் பூமியில விழுந்துச்சுன்னா பூமி எப்படி தாங்கும்? வசனம் தான் சொல்லுது. ரெண்டாவது அதுல 27 மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும். மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும், கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும். மின்னல் வந்து கிழக்கு மேற்கு எங்கேயா தோன்றி மறைகிறத பார்த்துக்கீங்களா? மின்னல் எந்த டைரக்ஷன்ல எப்படி வேணா வரும். கிழக்கு மேற்கு, வடக்கு தெற்கு, தென்மேற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, எத்தனை டைரக்ஷன். இந்த மாதிரி எத்தனை டைரக்ஷன் வேணா மின்னல் வரும். எப்படி வரும்? எப்படி வேணா வந்துட்டு போயிடும். ஆனா இந்த இடத்துல பர்டிகுலரா கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் அப்படின்னு என்ன ஆன்சரே சொல்லிட்டாங்க. அப்ப கிழக்கு மேற்குனாவே எல்லாத்துக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றாரு.
அவர் ஓமையா பேசுறப்ப இது உதாரணத்தை சொல்லல, அவங்க பார்க்கறத வச்சு சொல்றாரு. அத்தி மரத்தை டெய்லியும் பார்ப்பாங்க, அதனால அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்தை மரத்தை பாருங்கள், மற்ற மரங்களை பாருங்கள் அப்படின்னு எப்படி அந்த நாட்டில் உள்ளவங்க போய் மரத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியா, இல்லை அதை படிக்கிற நம்ம இப்போ மரத்தை போய் பார்த்துட்டு இருக்கலாமா? புளிய மரம், வேப்ப மரம், பச்சை மரம். அத்தி மரம் இஸ்ரேல் நாடு, இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னா எரேமியால சொல்லியிருக்குல்ல, யூதர்களே நல்ல அத்தி பழங்களுக்கு. அப்ப அத்தி மரத்துல பழம் தான் காய்க்கும். அத்தி மரத்துல அத்தி பழம் தான் காய்க்கும். ஒரு ஒரு மரத்துல வேற பழம் காய்க்காது. வசனம் அப்படி யாக்கோபுல சொல்லியிருக்கேன், இந்த மரத்துல இந்த பழம் தான் காய்க்கும். அத்தி மரம்னா அத்தி பழம் தான். அப்ப அத்தி பழத்தை யூதர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா அத்தி மரம் இஸ்ரேல். அப்ப அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். ஓமை அப்படின்னா ஏன் ஓமையா பேசுறீங்க? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அதுல இருக்கு. இதை பேர் கிறிஸ்தவர்கள் கூட இப்ப சொல்றாங்க, கரெக்டா சொல்றாங்க. ஓமை அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு ரகசியம். நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். எம்டி ஜெகன் அவர்லாம் அழகா சொல்றாரு, அத்தி மரம் இஸ்ரேல் நாடு. அவர் வாசல் இருக்க, இன்னும் வாசல் இருக்க. வாசல் இருக்கேன்னா என்ன? பூமிக்கு எது வாசல்? வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதல் படிங்கிறாரு. அவருக்கு எப்படி ஆலயத்தை கட்ட முடியும்? அப்படின்னா அவர் வராரு, அவருடைய குமாரன் அந்த மகிமைக்கு வந்துட்டாரு. அவர் சாகாமை, இவர் சாகாமை. அப்படின்னா எப்படி அவர் வராரு? அவர் வராருன்னா அப்படியே அங்கேருந்து புறப்பட்டு அப்படியே வர மாதிரி. இப்படி இதெல்லாம் மாம்ச சிந்தை. இப்படிதான் சிந்திச்சுட்டு இருக்கேன் அவருடைய வருகை. கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் அப்படின்னா அவர் ராஜ்யத்தை எடுத்துருவார். இப்ப கம்ப்ளீட்டா எல்லாம் என்ன ஆகுது? கொலாப்ஸ் ஆகுது எல்லாமே. பாஸ்வர்ட் மத்திய 24:6 சொல்றாருல, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையார்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே. யுத்தங்கள் அப்படின்னா எந்த யுத்தங்கள்? ஆதம்பாக்கத்துல, ஆலந்தூர்ல, சென்ட் தாமஸ் பவுண்ட்ல இந்த பைப்புக்கும் இதுக்கும் சண்டை நடந்துச்சு, தெரு சண்டை, அந்த சண்டையா? இல்ல பக்கத்து ஊர்ல அடிச்சுக்கிறாங்களே அந்த சண்டையா? இல்ல கிராமத்துல அடிச்சுக்கிறாங்களே அந்த சண்டையா? யுத்தம்னா எதை சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதுதான் உலகத்துக்கு ஒரு பெரிய உபத்திரம். சின்ன சின்ன நாடுகள், ஒரு நாடு 2 நாடு, இதெல்லாம் சின்ன சின்ன சண்டைகள், போர்கள், யுத்தங்கள். ஆனா உலகமே ஒரு வேர்ல்டு வார்ல சிக்கி கொண்டதுல 1914 டு 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், 1934 டு 39 செகண்ட் வேர்ல்டு வார். இந்த பீரியட்ல நம்ம இருந்தோமா? ஒருவேளை நம்ம தாத்தா அவங்களுடைய அம்மா அப்பா இருந்திருக்கலாம், அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த யுத்தம் நடக்கிறப்ப அந்த இது போடுவாங்கல்ல, என்னது, அதனால வீட்டுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் ஏறிய இடத்த பார்த்தா இங்க ஜனங்கள் இருக்கான்னு சொல்லி புள்ள போட்டுருவாங்க. இப்ப கூட கிரிக்கெட் ஐபிஎல் நடக்கிறப்ப, கிரிக்கெட் அன்னைக்கு இந்த ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு ஐபிஎல் மேட்ச் ஸ்டாப் ஆகி, அந்த ஏன்னா ஃபோக்கஸ் லைட்ல ஆள் இருக்காங்கன்னு தெரியும், ஃபோக்கஸ் லைட் ஆச்சுன்னா எல்லாம் மேட்ச் கேன்சல். எதுக்கு இதை சொல்றேன்னா, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். கேள்விப்பட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். அப்படின்னா உங்களுடைய வருகைன்னா என்ன? வருகை, ஏஞ்சலுடைய வருகை, ஜெமியின் வருகை. நீ மனிதன், நீ மாம்சத்துல இருக்கிற, உனக்கு 24 hours ஒன் டேவை பொறுத்து பார்க்கலாம். வருகைன்னா நீ நாளைக்கு வருவ, அடுத்த மாசத்துல வருவ சொல்லலாம். கிறிஸ்துவுக்கு பொறுக்க முடியாது. அப்ப அவருடைய வருகை அப்படின்னா கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்திருக்காங்க? பெரோஷியா. அவங்க கேட்டது, நீங்க வருகை அப்படின்னா எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன அடையாளம்? ஏன் அடையாளத்தை கேட்டாங்க? கண்ணால பார்க்க முடியாது, உணர முடியும், அறிந்து கொள்ள முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வர்றது என்ன சரீரத்துல வருவாரு? சாகாமையில இருக்கார், ஓகே. என்ன சரீரத்துல? கண்ணால பார்க்க முடியாது. அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? மாம்ச சரீரம் கிடையாது. ஏன்னா பவுல் சொல்றார், இனி அவரை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம். அவரை 1ஆம் வருகையில மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம், ஓகே. வசனம் அப்படித்தானே சொல்லுது, இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி. அப்படின்னா இன்னொரு டைம். அது இன்னொரு டைம்னா என்ன? அதுதான் செகண்ட் டைம். ஐ வில் ரிட்டர்ன், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கணும். ஓகேவா? அப்படின்னா இந்த பெரோஷியா அப்படிங்கிற அந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை, வருகை தமிழ்ல, ஆங்கிலத்துல பிரசன்ஸ், கம்மிங், ரெண்டுத்துல எதுன்னு தெரியல. கம்மிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம்.
கம்மிங். கம்மிங்னா என்ன? வருகிறது, வந்து கொண்டிருக்கிறார், அப்படிதானே அர்த்தம். இன்னைக்கு இரண்டாம் வருகை வரலன்னு சொல்றவங்க டிஃபெக்ட் வைக்கிறாங்க, விவாதம் பண்றாங்க. பிரசன்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த பிரசன்ஸ் சொன்னா மாட்டிக்குவாங்க. கம்மிங் தான் கரெக்ட். சரி, கம்மிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். நீங்க வந்து கொண்டு இருப்பதற்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இதுல ஏதாவது மீனிங் இருக்கா? மீனிங் இருக்கா? சீசர்கள் இப்படியே கேட்கறாங்கன்னே வச்சுக்கோம், கம்மிங்னே எடுத்துக்கோம். ஒன்றும் புரியலையா? பாக்குறீங்க, தமிழ்ல வருகை, வருகைன்னா தெரியல. வருகைன்னா இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நாள்ல வருவார் 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 வருவார்னு மாம்சத்தில் நினைக்கிறாங்க. அப்ப வருகை அப்படின்னா ஆங்கிலத்துல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல வருகைன்னு போட்டிருக்காங்க. ஆங்கிலத்துல கம்மிங்னு இருக்கு, பிரசன்ஸ் இருக்கு. பிரசன்ஸா கம்மிங்கா? சப்ஜெக்ட் முடிச்சிடும் இன்னும் கொஞ்ச நேரம். கம்மிங், நீங்க வந்து கொண்டு இருப்பதற்கு அடையாளம் என்ன? இப்படி கேட்டாங்களா? ஒருத்தர் வந்து கொண்டு இருப்பதற்கு அடையாளம் தேவையா? நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன அடையாளம்? அப்படிதான் கேட்கறாங்க. அந்த வந்துட்டீங்கன்னா அப்படின்னா வந்து இருக்கல், உங்களோடு இருக்கிறாரு. ஏன்னா கண்ணால பார்க்க முடியாது, அடையாளத்தை கேட்கறாங்க. இந்த அடையாளத்தை வச்சு அவர் வந்துட்டாரா வரலையாங்கிறத. அவர் கரெக்டா எப்போ வந்தாரு? கேபி ஆராய்ச்சாமி 10 கண்ணிகள் ஓமியை பத்தி சப்ஜெக்ட் எடுப்பாரு எங்க காலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல. 10 கண்ணிகள் ஓமி, அப்பெல்லாம் அதனுடைய அருமை தெரியல. சென்னையில செல்வராஜ் பிரதர் 10 கண்ணிகள் ஓமி, அது ஒரு ஓமியை பத்தி சப்ஜெக்ட் எடுப்பாரு. அதனுடைய அருமை தெரியல. அலட்சியா பண்ணாதீங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் எப்போ வருவாருன்னு அவரே சொல்றாரு. மத்திய 24:3 அந்த 4 நாளிகை பிதாவுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்கல்ல. 2ஆம் வருகை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. 4 நாளிகை சொல்லலையே. எதை சொல்றோம்? எதை சொல்றோம்? வருஷத்தை தான் சொல்றோம். இந்த வருஷத்துல எந்த 4 நாளிகை தெரியல. ஓகே, வருஷத்தை தான் சொல்றோம். ஏன்னா 6000 வருடம் 6 நாள் முடிஞ்சிருச்சுனாவே 7வது நாள் கிறிஸ்துவோட நாள். அது திரும்ப கொடுத்தலின் காலம், மறுசீரமைப்பு, ரெஸ்டிடியூஷன். அது ஒரு நாள்ல முடியக்கூடிய ஒரு ப்ராசஸ் அல்ல. அதை தான் சொல்றாரு, நோவாவின் நாட்களில் நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நாட்கள் நாட்கள் நாட்கள், மனுஷகுமாரனுடைய நாட்கள். சில பேர் என்ன பண்றாங்க, இந்த வசனத்தை உதாசனப்படுத்துறாங்க. எப்படி? மனுஷகுமாரனுடைய நாட்கள் அது அழிவை குறிச்சு சொல்லியிருக்கு, அவ்வளவுதான், சிம்பிளா முடிச்சிடறாங்க. அழிவை குறிச்சா சொல்லுது? அழிவுக்கு முன்னாடி அக்கிரமம் மிகுதியா பெருகுச்சு, அதனாலதான் அழிவு நடந்துச்சு. அப்ப நோவா அந்த ஸ்பாட்ல இருந்தாரு, மனுஷகுமாரன் ஸ்பாட்ல இருப்பாரு. கம்பாரிசன் கரெக்டா இருந்தா? நோவாவோட நாட்கள்ல நடந்த மாதிரியே இப்ப நடந்துட்டு இருக்கு. அதை கூட சகோதரிக்கு நான் சொன்னேன், அதே ஒரு மிஸ்டேக் நடக்குது. ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. அடையாளத்தை சொல்றாரு, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். கேள்விப்பட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். மேகத்துல வராரு, மேகத்தின் மீது வருவார், கண்கள் யாவும் அவரை காணும்னு போட்டுக்கல. அப்போ கண்ணால பார்க்கணும்னு போட்டுது, பார்க்கலையே. கண்ணால இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்ததை பார்க்கலையே. அதை தான் சொல்றாரு, கவனிங்க. கண்ணால பார்க்கல, பவுல் பார்க்க முடியாதுங்கிறாரு. யோவான் கண்கள் யாவும் அவரை காணணும்னு சொல்றாரு. என்ன விளக்கம்? எப்படி புரிஞ்சுக்கணும்? கண்கள் அப்படின்னா நீங்க லிட்டரலா கண்கள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை குறித்து பைபிளே வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது இந்த கண்களை பத்தி? அந்த திருவிழாவை ஆதி அப்பே சொல்றாரு. ஆகாம அந்த கனியை சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சான்? கண்கள் திறக்கப்பட்டது. என்ன அதுக்கு முன்னாடி ஆதாம் என்ன பண்ணியிருந்தார்? கண்ணை மூடியே இருந்தாரா? கண்கள் திறக்கப்பட்டதுன்னா எந்த கண்ணு திறக்கப்பட்டது? அறிகிற அறிவு, உணர்வுன்னு சொல்றாரு. சூப்பர். அறிவு, உணர்வு எல்லாம் கரெக்ட். அப்ப இதைதான் சொல்றாரு, அவர்களை கண்கள் யாவும் அவரை காணும் அப்படின்னா அவரை என்ன பண்ணிடுவாங்க? இந்த அடையாளத்தின் மூலம் அறிஞ்சிக்குவாங்க. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் பிரசன்ஸ், நம்ம கூட தான் இருக்கிறாரு. வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன் அப்படின்னா என்ன? ஒருத்தவங்க வீட்லயா போயிட்டு ஒரு வாசப்படி தட்டுவாரு? அவர் எப்பேற்பட்ட நிலைமையில இருக்காரு, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சாகாமை பிதாவாகிய தேவன் இயேசுவை சாகாமையில உயர்த்திருக்காரு. அவருடைய வருகையை நீங்க மாம்சத்தின் பிரகாரம் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் வரல. அவர் வரலன்னு சொல்ற வசனம் வரலன்னு சொல்றதுக்கு சப்போர்ட் பண்ணலையே. அந்த 4 நாளிகை பிதாவுக்கு தான் தெரியும். அந்த வசனம் அதை பத்தி சொல்லுதான்.
வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அந்த நாளையும். எந்த நாள்? வானமும் பூமியும் ஒளிந்து போகல, அதை குறித்து தான் சொல்றாரு. தவிர 2ஆம் வருகை பற்றி அந்த வசனம் சொல்லுது. 2வது மாம்சத்தில் இருந்தப்ப இயேசு கிறிஸ்துக்கு 2ஆம் வருகை தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மாம்சத்தில் இருக்காரு. ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:1. வெளிப்படுத்தல் 1. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது தேவன் கிறிஸ்துவுக்கு ஒப்பித்ததும் கிறிஸ்து தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தணுமான விசேஷம். போதும், நானே சொல்லிட்டேன். அப்ப கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் யாரு? தேவன் கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறாருன்னா என்ன? எல்லா பொறுப்பையும் அபி ஏஞ்சல்கிட்ட ஒப்படைச்சிருச்சு. எல்லா பொறுப்பையும் அவங்க அம்மா ஏஞ்சல்கிட்ட ஒப்படைச்சிருச்சு. அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தேவன் கிறிஸ்துவுக்கு ஒப்புவிச்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு எல்லாமே என்ன? 2ஆம் வருகை வந்தது அவருடைய சீசர்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். சத்தம் அப்படின்னு என்ன? ஆரவாரத்தோடும் பிரதானத்தினுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும். இந்த வசனத்தை படிச்சுட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? 2 சைடு எக்காலம் இருக்கு, தேவதூதர்கள் நடுவில் இயேசு வர்றாரு. சொல்றாங்களா? இமேஜ் அப்படித்தானே இருக்கு, அப்படித்தானே யோசிக்கிறோம். கடைசி நாள்ல கடைசியா நாள்ல பூமியில அப்படி இருப்பாரு, இப்படித்தானே யோசிக்கிறோம். இதெல்லாம் மாம்ச சிந்தை. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலம் அப்படின்னு ஆரவாரம். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன். யாருக்கு சத்தம் கேட்குதோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் நம்ம கூட இருக்கிறாரு, செகண்ட் கமிங் வந்திருக்கிறாரு. திரும்ப கொடுத்தலின் காலம். இப்ப சமீபத்தில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இடிஞ்சிருச்சு. பிரிட்ஜு ஒரு எல்என்டி பாலம் கட்டிட்டு வராங்க. டக்குன்னு ஒரு 850 டன்னு இடம் ஒருத்தர் இறந்துட்டார். எதுக்கு சொல்றேன்னா 2ஆம் வருகை வந்துருச்சுன்னா கட்டும் கட்டாம பாதியில நிக்கிற பாலம் டக்குன்னு கட்டி முடிஞ்சிருச்சுப்பா. எப்படிப்பா? இயேசு வந்துட்டார். இப்படியா? மேஜிக் மாதிரி எல்லாம் மாறிடுமா? பொறுமையை கொடுக்குறது. பரவாயில்லையே, இந்த ரோட்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல தார் ரோடு. எப்படி ஆகாசத்துல ட்ரெயின் போகுது? இயேசு வந்துட்டாருப்பா, எல்லாம் மாத்திட்டாரு. இப்படி மேஜிக் மாதிரி எல்லாத்தையும் உணர்த்தணும், அவருக்கு ஃபீல் பண்ண வைக்கணும். ஏன்னா மனுஷனுக்கே இன்னைக்கு கடவுளே யாருன்னு தெரியாம இருக்கு. இந்த கடவுள் இப்படி அடிப்படை அறிவு இன்னைக்கு ஒரு சில பேருக்கு தெரியுதுல்ல. பைபிள் ஸ்டூடெண்ட், ஜெகோவா விட்னஸ், இவங்க மூலமா தான் உலகத்துல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சர்ச் ஆஃப் கிரைஸ்டா இருக்கட்டும், அல்லது ஒய்டிசியா இருக்கட்டும், அல்லது பிரதரனா இருக்கட்டும். பிரதரன்னு ஒன்று இருக்கான் குரூப், லேமன்ல இருந்து பிரிஞ்சது. பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ரசல் இறந்த பிறகு ருத்தர் போர்டு தலைமையில ஜெகோவா விட்னஸ், ஜெகோவா விட்னஸ்க்கு அப்புறம் லேமன் ஜான்சன் அவர் 3 தலைமையில. இதெல்லாம் கடவுள், யாவை தேவன் கடவுள், இயேசு குமாரன். அந்த பேசிக் ட்ரூத்து கரெக்ட். இதை தவிர எந்த மூலைக்கு போனாலும் திருத்தம் தான். கடவுள் டைரக்டா யார் காதலையும் சொல்ல மாட்டார், நான் தான் கடவுள். கடவுள் அவருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் யார்? இயேசு கிறிஸ்து மூலமா மோசையை வழி நடத்துறாரு. அப்ப மோசைக்கு மேல யாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார்? கர்த்தருடைய தூதன் யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒருத்தர் யாரு? அதே மாதிரிதான். ஏன்னா நம்முடைய அறிவால அவரை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஸ்கூல் போன காலத்துல நம்ம படிச்சோம், அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்ற அப்படியே படிக்கிறோம். அப்படிதானே படிச்சோம். படம், பாடம், பட்டம். கொஞ்ச நாள்ல 5ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அப்புறம் ஹிஸ்டரி, வரலாறு எல்லாம் படிக்கிறோம். கடைசியா பைபிளை படிக்கிறப்ப என்னன்னு நினைக்கிறோம், இந்த எல்லா புஸ்தகங்களும் பைபிளுடைய பேஸ்ல இருந்து தான் வருது. எடுக்கிறோமா? அப்ப இதெல்லாம் கத்துக்கிறது, இதை கத்துக்கிறதுக்காக தான் கடவுள் வச்சிருக்காரு. புரியுதா? ஏன்னா இந்த பெரோஷியா, கம்மிங், பிரசன்ஸ் இதெல்லாம் எப்படி பைபிள் எல்லாம் பைபிளை படிக்கிறனாலதான் இதை நம்ம பார்க்கிறோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்ப எல்லாமே கடவுளுடைய திட்டத்துல அவர் அந்தந்த காலத்துல அவர் என்ன பண்ணிடுவார், சரிவர பண்ணிடுவார். புரியறவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியும். என் நாடுகள் சத்தத்தை கேட்கும். ஆரவாரத்தோடு வராது அப்படின்னா கத்திக்கிட்டு வருவாரா? கத்திக்கிட்டு வருவாரா? ஆரவாரம்னா அப்படித்தானே அர்த்தம். எப்படி எடுத்துக்கலாம்? மின்னல் கிழக்கில் இருந்து தோன்று மேற்கு வரைக்கும். கிழக்கு மேற்கு அப்படின்னு என்ன? அந்த இடத்துல மின்னல்னு இருக்குல்ல, அதனுடைய கிரேக்க வார்த்தை ஆஸ்டரே. அதனுடைய கிரேக்க வார்த்தை
ஆஸ்டரேட் அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்க? லைட்னிங், பிரைட் ஷைனிங். பிரைட் ஷைனிங், பிரகாசமான வெளிச்சம் கிழக்குல தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற மாதிரி மனுஷகுமாருடைய வருகைன்னு என்ன அந்த வார்த்தை இருக்கு, பிரசன்ஸ், மனுஷகுமாருடைய வந்திருத்தல் இருக்கும். அப்ப கிழக்குல தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது எது? வானத்தின் ஒரு திசையில் தொடங்கி மறு திசை வரைக்கும் போறது எது? சூரியன் தான். அப்ப சூரியன் உதிச்சது, அது உதிச்ச நேரத்துல யாருக்கு தெரியும்? ஜாமக்காரன் விழிச்சிருக்கவங்க அந்த காலத்துல ஜாமக்காரன் எப்போது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போன்று ஜாமக்காரன் அந்த மாதிரி யார் விழிச்சிருக்காங்களோ தெரியும். எப்ப தெரியும்? பூமியில இருக்கும். சூரியன் உதிக்கிறது எப்ப தெரியும்? அட்லீஸ்ட் 6-7 மணிக்கு தான் தெரியும், லைட்டா வரும். ஆனா பூமியை பந்து சுத்திட்டு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உதாரணத்தை சொல்றாரு. ஏன் அப்படின்னா இதுல தேவனுடைய திட்டம் சத்தியம் இருக்கு, அவருடைய 2ஆம் வருகையை பற்றின ரகசியம் இருக்கு. மின்னல் கிழக்கு, மின்னல்லாம் மின்னலே நினைச்சிட்டு இருக்கீங்க. எந்த மின்னல் கிழக்குக்கும் மேற்குக்கும் போவோம், அது எந்த டைரக்ஷன்ல எப்படி வேணாலும் போவோம். ஆனா இந்த இடத்துல எதை சொல்றாரு? கிழக்குல தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற ஒரு பெரிய பிரைட் ஷைனிங் அப்படின்னு பிரகாசமான ஒரு வெளிச்சம் இதுன்னா சூரியன் தான். இயேசு கிறிஸ்துக்கு அநேக பெயர்லாம் இருக்குல்ல, காரண பெயர் இருக்கா? ஆதி ஆகமத்துல ஸ்திரீ இருக்கு, பஸ்காட் இருக்கு, பிரதான ஆசிரியர் இருக்குதுல்ல. அப்ப மல்கியால அவருக்கு ஒரு பேர் இருக்கு, மல்கியா 4:2, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்படியே படிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வந்திருத்தல் வரப்ப எல்லாமே என்ன ஆயிடும்? பழசலாம். அதுதான் இந்த ஓவர்லாப்பிங் பீரியட் சொல்றாரு. நோவா 2வது உலகத்தை பத்தி சொல்றாரு. எப்ப? முதல் உலகத்துல சொல்றாரு. ஆனா 2வது உலகத்தை பத்தியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்பவே அதை ரெடி பண்றாரு, கட்ட ஆரம்பிக்கிறாரு. எத்தனை வருஷம் வேலையை கட்டுறாரு? 120 வருஷம். கட்ட முடியும். எவ்வளவு கஷ்டம். சாதாரண விசாகப்பட்டத்துல எத்தனை வருஷம்? மேக்சிமம் 10 வருஷம் கட்டுவாங்கன்னு வச்சுக்கோம். கப்பல் இவ்வளவு டெக்னாலஜி இருந்து கட்டுறோம். அவரு டெக்னாலஜி இல்ல, கொப்பேர் மரத்துல அவரு அவர் என்ன பண்றாரு? ஏன் இதை சொல்றேன்னா, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களில் நடக்கும். அந்த இடத்துல நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா எல்லாம் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? மனுஷகுமாருடைய நாட்கள் அப்படின்னா ஓகேப்பா, அப்படியே இந்த வசனம் ஃபெயிலியர் ஆகுது. அந்த நாளையும் அந்த நாளைக்கும் அந்த இடத்துல நாள் 2ஆம் வருகைன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த வசனம் இதுல ஃபெயிலியர் ஆகுது. மனுஷகுமாருடைய நாட்கள் அப்படின்னா என்ன? 2ஆம் வருகை தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். மனுஷகுமாருடைய நாட்கள்னா என்ன? 2ஆம் வருகை தான். அப்ப நாட்கள்னு சொல்றப்ப அந்த வசனம் எது? அந்த நாளையும் அந்த நாளைக்கு என்ன ஆயிடுது? 2வது அந்த வசனம் 2ஆம் வருகை பத்தி சொல்லல. வானமும் பூமியும் ஒளிந்து போகும்ல, அது எப்ப? அதுதான் 3வது உலக மகா யுத்தம், 3rd வேர்ல்டு வார். கோகு மாகோகு யுத்தம். எசேக்கியேல் 36-37 நினைக்கிறேன், 38-39. வட திசையிலிருந்து எலும்பு பண்ணுவார். எதை? கோகு மாகோகு. கோகு மாகோகுங்கிறது யாரு? யாருடைய பிள்ளைங்க? சேம் காம் யாப்பேத். யாப்பேத்தோட பிள்ளைங்க தான் யாரு? வடபுறத்துல போய் குடிபெயர்ந்தாங்களாம். அதனால இஸ்ரேலுக்கு வடக்கு புறத்துல இருக்கிறது யாரு? ரஷ்யா தலைமையில தான் உலகத்துக்கு ஒரு 3rd வேர்ல்டு வாரே வரும். அதுதான் இந்த உலகத்தின் முடிவு. ஆனம் ஒளிஞ்சுக்குன்னு சொல்றாங்க. எப்படி? அப்படியே வந்து அந்த 2 நாள் அப்படி என்ன ஆயிரும்? லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வரிசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் நடக்கும். வருகையை பத்தி சொல்லியிருக்காரு, வெளிப்படும் நாள்னு சொல்றாரு. மனுஷகுமாருடைய நாட்கள்னு சொல்லியிருக்காரு, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இதுதான் கரெக்டா பொருத்தமா அமையும். ஓவர்லாப்பிங் பீரியட். ஆனா அந்த மேப்ல எப்படி இருக்கும்? முடிஞ்ச அடுத்த ஸ்பாட்டை இன்னொன்று தொடங்குங்க. அது பொருத்தமா இருக்குமா? வசனங்கள் எதுவுமே அதுக்கு உடன்பட்டு இல்லையே.
இதுக்கு எல்லாமே உடன்பட்டு வருது. ஓவர்லாப்பிங். ஒன்று முடியறதுக்கு முன்னாடியே இன்னொன்று உள்ள என்ட்ரி ஆகிடும், வந்துடும். அதான் சொல்றார் மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் அவர் வரதே. ஏன்னா அவர் முதலாம் வருகையில எப்படி கெவன் சொல்லி கொடுத்தாரு, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் உள்ள வந்துருச்சுனாவே எல்லாமே என்ன ஆயிரும், அது மப்பும் மந்தாரமுமான நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அப்படியே சொல்றாருல கர்த்தருடைய நாள்னு சொல்லிட்டு எசேக்கியேல். அப்ப மப்பும் மந்தாரமும் அப்படிங்கிற இடத்துல கிளவுட்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கும். கிளவுட்ஸ்னா என்ன? கிளவுட்ஸ்னா என்ன? மேகம். அப்ப மேகத்தினோடு வருகிறார் அப்படின்னா மேகம்னா என்ன? அவர் வரப்போ ஒரு உபத்திரவ காலம் வரும். உபத்திரவ காலம் பூமியில இருக்கும். அததான் சொல்றாரு, யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையார்கள். ஏன்னா மகா உபத்திரவ காலத்துக்குள்ள நம்ம மாட்டிக்காம கிறிஸ்துவோட போயிடணும்னா நம்ம மனவாட்டியா இருந்தா மட்டும்தான் முடியும். 1,40,000 பேரா இருந்தா மட்டும்தான் மகா உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி அந்த தேர்டு வேர்ல்டு வார், அந்த அழிவு, இஸ்ரேலை வச்சு இஸ்ரேல் பலஸ்தீனா வச்சு பிரச்சனை வந்து அது ரஷ்யா தலைமையில உலகம் வரும், இஸ்ரேலை எதுக்கும். அதுலயும் இஸ்ரேல்ல பாதி பேர் என்ன ஆயிடுவாங்க, பாதி ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அந்த பாதியை வச்சுதான் தேவன் யாருன்னு இந்த உலகம் அறிஞ்சு கொள்ளணும். அதுதான் கர்த்தர் யுத்த நாளில் போராடுவது போல தம்முடைய ஜனத்துக்காக. அப்ப இயேசுவையும் அவங்க புரிஞ்சுக்குவாங்களாம், இயேசு கிறிஸ்துன்னு. அதுதான் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள். அந்த இடத்துல நாள்னு போட்டிருக்கு. லோத்து அந்த இடத்துல பிரச்சனை, அந்த மாதிரி அக்கிரமம் நடந்துச்சுல. ஏன்னா நோவோட நாட்கள் மனுஷகுமாருடைய நாட்கள், அதே மாதிரி லோத்தோட நாட்கள் நடந்தது மாதிரி மனுஷகுமாருடைய நாட்கள் நடக்கும்னு சொல்றாரு. லோத்து நோவா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல அழிவை பத்தியும் சொல்லல, அக்கிரமம் மிகுதியினாலதான் அழிவு நடந்தது. அதே மாதிரி கிறிஸ்து வந்திருக்கப்ப என்ன நடக்கணும், அதனாலதான் கிறிஸ்து சொல்றாரு மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை. வரும்போது அப்படின்னா அவர் ஏதோ 24 hours ஒன் டே, நாளைக்கு அடுத்த மாசம் இந்த நாள் வராரு, அப்படியே வரும்போது விசுவாசத்தை தான் அப்படின்னா இப்படி இல்லை. வருகைனா பெருசியா பிரசன்ஸ், அவர் வந்திருக்கும் போது. அதுதான் சொல்றாரு கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள்னு சொல்றப்ப கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள். இது எல்லாம் தேவனுடைய திட்டத்துல பொருத்தி பார்க்கறப்பதான் நம்ம படிக்கிற எல்லா வசனமும் நமக்கு புரியும், விளங்கும். திட்டத்துல பொருத்தி பார்க்காம நம்ம படிச்சுட்டு போறப்ப எதுவுமே நமக்கு புரியாது. அப்ப தேவனுடைய ஆவி, தேவனுடைய பரிசுத்தாவி நம்மளை வழிநடத்தணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை நிதானமா படிச்சு அதை நான் ஆராய்ந்து பார்த்து அதில் பயத்தோடும் பக்தியோடும் இருந்தால்தான் தேவனுடைய சத்தியம், தேவனுடைய திட்டம் நமக்கு புரியும். வரும் காலங்கள்ல கர்த்தருடைய நாள் அப்படிங்கிற தலைப்புல இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் முடிஞ்சிச்சா அப்படின்னா இன்னும் முடியல. இன்னும் அது இது வேணா இது செகண்ட் கம்மிங், ராஜ்யம் எல்லாமே இதுல சொல்ற மாதிரி தேர்ட் வேர்ல்டு வார் எல்லாமே அதுல வந்து என்ன ஆகும், லிங்க் ஆகும். அதனால்தான் 2ஆம் வருகைங்கிற சப்ஜெக்ட் வந்து சென்ட்ரு கோர், மீட்கும் பொருள்கிற சப்ஜெக்ட் வந்து சென்ட்ரு கோர். சென்ட்ரு கோர்னா என்ன, அதுல எல்லாத்தையும் ஒரு லிங்கிள் பண்ற மாதிரி தேவனுடைய திட்டத்தை சொல்லணும், மீட்கும் பொருள். அதே மாதிரி 2ஆம் வருகைங்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணும், எல்லாம் இதுல வந்து எல்லா வசனமும் இதுல லிங்கிள் ஆகும். எந்த வசனம் எல்லாம் இந்த 2ஆம் வருகையில இந்த வசனத்துல என்ன அந்த சப்ஜெக்ட்ல டாபிக்ல லிங்கிள் ஆகும். இது மகா பெரிய ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்போ கோகு மாகோகு யுத்தம்னு சொல்றது கூட வடபுறங்களிலிருந்து எலும்பு பண்ணுவாருன்னு வரும். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல கோகு மாகோகு யுத்தத்தை பத்தி சொல்லுவார்ல, அது எப்படி பூமியின் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்னு வரும். இந்த இடத்துல வடபுறங்கள் அப்படிங்கிறது ரஷ்ய தமிழ்ல இந்த 2வது உலகம் அழியிறப்ப அந்த தேர்டு வேர்ல்டு வார் நடக்கும், தேர்டு வேர்ல்டு வார். ஆனா 1000 வருட அரசாட்சியோட கடைசியில அப்பயும் ஒரு கோகு மாகோகு யுத்தம் வரும். அது எப்படி வடபுறங்கள்ல இருந்து எலும்பு பண்ணுவார்னு எசேக்கியேல்ல இருக்குன்னா அந்த மாதிரி இல்லை, வெளிப்படத்துல எப்படி 4 திசையும். அப்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப வசனத்தை படிக்கிறப்ப இப்பதான் நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் கரெக்டா நமக்கு புரியும். வரக்கூடிய நாட்களில் தேவனுடைய வசனங்களை இன்னும் நம்ம தியானிக்கவும் ஆராய்ந்து பார்க்கவும் தேவன் திரும்பி செய்வதாக. நாம் கடைசி காலத்திலே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்மையாக இருந்து அவருடைய ராஜ்யத்திலே நாமும் பங்கு சேர தேவன் திரும்பி செய்வதாக. ஆமாம்.